ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸான ஓவர்லார்ட் சீசன் 4 எபிசோட் 12 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசி 2 எபிசோட் மட்டும் எனக்கு சப்டைட்டில்ஸ் இல்லாமல் கிடைக்கல. ஸோ வீடியோ ஓடும்போது சப்டைட்டில்ஸும் கூட சேர்த்து தான் வரும். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸே இருக்குது. இந்த எபிசோட்ல சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் நீங்க பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஓவர்லார்ட் சீசன் 4 எபிசோட் 12. ப்ளீஸ் நிறுத்து, என்ன விட்டுரு, இப்படிதான் நான் கெஞ்சினா அவனும் நிப்பாட்டிட்டா அப்படின்னு சொல்லி பேண்டரோஸ் ஆக்டர் சொல்லவும், நீ மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? லார்ட் அண்ட் சாசரர் கிங் நாசரிக்கோட லீடர் இந்த மாதிரி காலில் வணங்கி மண்டிடுவாருன்னு நினைச்சியா அப்படின்னு ஆல்பர்டா கேட்கிறா. இல்ல, அவன் பண்ணதும் கரெக்ட் தான். அவன் பண்ணதுனால எதிரி என்ன குறைச்சி எடை போட்டோம்னா அப்படின்னா அது நமக்கு சாதகமா தான் இருக்கு. எதிரிக்கு இது ஒரு பாய்சனஸ் ட்ராப் மாதிரி. அவன் என்ன குறைச்சி எடை போட்டோம்னா அது நமக்கு தான் நல்லது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ, அப்படின்னா நான் நல்லதுதான் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி பேண்டரா யோசிக்கிறான். தோத்து போகிறதுல எனக்கு விருப்பம் இல்ல, கண்டிப்பா நம்ம தான் ஜெயிக்க போறோம். சரி, இப்போதைக்கு நம்ம ரியஸ்டிஸ் கிங்டம்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, என்பிசி கேரக்டரா இருக்கிற இவங்க இறந்து போனா என்னால ரெசரெக்ட் பண்ண முடியும். ஆனா நான் இறந்து போனா நான் ரெசரெக்ட் ஆவனா? ஏன்னா 6 காட்ஸோட ஹிஸ்டரியை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்கள ரெசரெக்ட் பண்ணதை பத்தி நான் கேள்வியே படலையே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, ஒருவேளை நான் தோத்து போனா கூட கவலை இல்லை, ஆனால் நான் இறந்து போயிடக்கூடாது. ஏன்னா பிளேயர்ஸ் ரெசரெக்ட் ஆவாங்களா இல்லையாங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. நான் ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, சரி கொகைடஸ் கூடிய சீக்கிரமே ராயல் கேபிட்டல் அடைஞ்சிருவான், நானும் அந்த இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிளம்புறான். லார்டைன்ஸ், இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கு நீங்க டேரக்டா போகணுமா ஆல்பர்டா கேட்கவும், நான் ஒரு வில்லன் ரோல் பிளே பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படியா அப்படின்னு ஆல்பர்டா கேட்கறா. நீ அதை பத்தி கவலைப்படாத ஆல்பர்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆர்ஃபனேஜ்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு ரெனர் போயிட்டு சாப்பாடு கொடுத்துருக்கா. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, நீங்களும் சேர்த்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ரெனர் அங்க இருக்கிற நன்னையும் சொல்லுவோம். அவங்க ரொம்பவும் ஹாப்பியாகிறாங்க. சாசரர் கிங்கால எல்லாரோட நிலைமையும் ரொம்பவும் மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரெனர் வருத்தப்படவும், ஆனா பிரின்சஸ் ரெனர், அந்த குழந்தைங்க ஹாப்பியா இருக்கிறதுக்கு காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லி கிளைம் சொல்றான். ஐயோ, நான் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பரவாயில்ல அப்படின்னு ரெனர் சொல்றா. கேப்டன் ப்ளூரோஸோட டீம் வந்துட்டு ரெனரை மீட் பண்றாங்க. பிரெயின் வந்தவங்களுக்கு டீ போட்டு கொடுக்கலான்னு போகவும், இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு லாக்கஸ் சொல்றா. டீ குடிக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்கு, குடிச்சிட்டே போவோமே அப்படின்னு சொல்லி ஈவிலை சொல்லுவோம். மத்தவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு டீ வேணுமா? என்ன அசையாம சிலம்பர நிக்கிற? ஹே ககரன் சொல்லு அப்படின்னு ஈவிலை கேட்கவும், ஓ டீயா 10 லிட்டர் கொடுத்தாலும் நான் குடிப்பேன் அப்படின்னு ககரன் சொல்றா. சரி அப்படின்னா இங்க இருக்கிற எல்லாருக்குமே டீ பார்த்தாது, நாங்க போய் எடுத்துட்டு வரோம் அப்படின்னு மத்த 2 பேர் போகவும், அதான் ஆல்ரெடி டீ இருக்குல்லான்னு லாக்கஸ் சொல்லுவோம். இங்க இருக்கிற எல்லாருக்கும்லாம் டீ பார்த்தாது, சோ நாங்க போய் எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்புறாங்க. சரியா அவங்க போய் டீ போட்டுட்டோம், நமக்கு எக்ஸ்ட்ராவா டைமிங் கிடைக்கும், நம்ம அந்த டைம்ல பேசிட்டு இருக்கலாமே அப்படின்ற சொல்றா. ரெய்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கூட போறான். அவங்க சொல்றது கரெக்ட் தான், அந்த டயத்துல பேசலாமே அப்படின்னு சொல்லி லாக்கஸ் நினைக்கிறா. இப்போ டீயை போட்டு அந்த பொண்ணு எடுத்துட்டு வந்துட்டா. வெளியே ஏதோ இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கொஞ்சம் நோட்டீஸ் பண்றா. டீ ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன், இந்த லாக்வஸ் குடி. அண்ட் நான் ஃபர்ஸ்ட் டைமா டீ போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ கொடுக்குவோம். ஃபர்ஸ்ட் டைமா டீ போட்டிருக்காளா அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. டீனாவையும் பிரெயினையும் எங்க அப்படின்னு அவ கேட்குவோம். அவங்க 2 பேரும் பிஸ்கட் அண்ட் ஸ்வீட் எடுத்துட்டு வரதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு அவ சொல்றா. சரின்னு இவ்வளவு டீ எடுத்து குடிக்குவோம். அது ரொம்பவுமே கசப்பா இருக்கு. திடீர்னு பார்த்தா அவளுக்கு கொஞ்சம் மயக்கம் வருது. டக்குனு கூட இருக்கிறவங்க எல்லாம் சேர்த்து லாக்வஸா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கத்தி எடுத்து குத்துறாங்க, பாய்சன் நீடில் வச்சு அட்டாக் பண்றாங்க. எதுக்காக இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கிளைம் கேட்கவும், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல, இதுல நீ தலையிடலைன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஈவிலை சொல்றா. ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி லாக்கஸ் கேட்கறா. டக்குனு அவங்க லாக்கோஸை பிடிச்சி வைக்காங்க. ஈவிலையோட மேஜிக் யூஸ் பண்ணி அவளை அட்டாக் பண்றாங்க. ஆனா அவளுக்கு எதுவும் ஆகல. ஓரளவுக்கு லாக்கோஸை கொஞ்சம் பயங்கர கண்டிஷன்ல வச்சுட்டு ஈவிலை அவளோட சார்மிங் ஸ்பெல் அவ மேல போடுறா. இப்போ அவ கண்ட்ரோலுக்கு வரப்போம். லாக்கஸ், உன்னோட காயத்தெல்லாம் ஹீலிங் பண்ணிக்கோ அப்படின்னு ஈவிலை சொல்லுவோம். அவளும் சரி ஓகே அப்படின்னு ஹீலிங் பண்ணிக்கிறா. பிரின்சஸ் ரெனர், நீங்க இதை பார்த்து பயப்படவே இல்லைன்னு ஈவிலை கேட்கும். நீங்க ஏதாச்சும் செஞ்சா கண்டிப்பா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெனர் சொல்றா. லாக்வஸ் சாசரர் கிங்க எதிர்த்து சண்டை போடணும், இந்த இடத்துல தான் இருக்கணும்னு சொல்றா. ஆனா எங்க எல்லாருக்குமே அதுல விருப்பம் இல்ல. நாங்க எல்லாருமே சேஃபா இந்த இடத்துல இருந்து கிளம்பணும்னு நினைக்கிறோம். அதனாலதான் இவ விருப்பமே இல்லாம இவளை இப்படி சாம் பண்ணி கூட்டிட்டு போக வேண்டிய நிலைமை. நாங்க இங்க இருந்து டெலிபோர்ட் ஆகி சேஃபான ஒரு இடத்துக்கு போயிருவோம். நீங்களும் வேணா வாரீங்களா அப்படின்னு ஈவிலை கேட்கறா. நீங்க எந்த இடத்துக்கு போறீங்கன்னு ரெனர் கேட்கவும், நார்த் சைடு இருக்கிற ஒரு இடத்துக்கு அப்படின்னு சொல்லி ஈவிலை சொல்றா. என் மேல அக்கறை வச்சு கேட்டதுக்கு தேங்க்ஸ், பட் நான் வரல அப்படின்னு சொல்லி ரெனர் சொல்றா. பிரைனோ டீனாவும் ஸ்வீட் எடுத்துட்டு வராங்க. லாக்கஸ் மேல ரத்தமா இருக்கிறது பிரைன் பாக்குறான். பிரச்சனை எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி ரெனர் சொல்லுவோம். அப்படின்னா ஓகே அப்படின்னு பிரைன் அமைதியா இருக்கான். நாங்க இந்த கிங்டம்ல இருந்து தப்பிச்சு போறோம், நீயும் வரியா அப்படின்னு சொல்லி பிரெயின் கிட்ட கேட்கவும், பிரின்சஸ் ரெனர் என்ன சொன்னாங்கன்னு கேட்குவோம். அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்கன்னு அவங்க சொல்றாங்க. என்னோட முடிவு எப்படியா இருந்தாலும் ஒன்னே ஒண்ணுதான், நானும் இந்த இடத்துல இருந்து சண்டை தான் போட போறேன் அப்படின்னு பிரெயின் சொல்றான். இப்போ அவங்க கிளம்பியிருக்காங்க. கேசிஃபோட ஸ்குவாட் கிளைம் கிட்ட கொடுத்துட்டு, இது ஒரு நேஷனல் ட்ரெஷர், ஷோ கிங்டம் கிட்டே இருக்கட்டும், நான் போயிட்டு அந்த சாசரர் கிங் எதிர்த்து சண்டை போட போறேன் அப்படின்னு பிரெயின் சொல்றான். ஆனா போன தடவை கேசிஃப் கூட நடந்த ஃபைட்டை பாத்தீங்கல்ல அப்படின்னு கிளைம் கேட்கறா. என்னோட பெஸ்ட் நான் ட்ரை பண்ண தான் போறேன் அப்படின்னு பிரெயின் சொல்லுவோம். சரி பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ரெனர் சொல்றா. சாசரர் கிங் எதிர்த்து சண்டை போடணுங்கிறது தான் என்னோட பிளான், பட் அதுக்கு முன்னாடி அவன் ஆர்மியை தாண்ட முடியுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிரெயின் அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். எல்லாரும் கஷ்டப்படுறதுக்கு காரணம் அந்த சாசரர் கிங் தான் அப்படின்னு சொல்லி கிளைம் டென்ஷன் ஆகிறான். கிளைம் அந்த ஸ்வாட கொஞ்சம் தெரியா நான் பார்த்துட்டு தரவா அப்படின்னு கேட்கவும், அவங்களுக்கு ஸ்வாடெல்லாம் யூஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்கறான். அந்த லெவலுக்கு தெரியாது, ஆனாலும் சும்மா சுத்தி பார்க்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த ஸ்வாட் எடுக்கிறா. அவ ஸ்வாட ஸ்விங் பண்றதுலேயே தெரியுது அவ கொஞ்சம் எக்ஸ்பர்ட் அப்படின்னு. சூப்பராகவே பண்றீங்க அப்படின்னு கிளைம் சொல்லுவோம். அந்த லெவலுக்குலாம் எனக்கு எதுவும் தெரியாது, இது ராயல் ஃபேமிலிக்குள்ளது, ஸோ நான் என்னோட அப்பா கிட்ட இதை கொடுக்கணும், அதுக்கு ஏற்பாடு பண்ண அப்படின்னு சொல்லி என்ன சொல்றா. எங்க கோபேடஸ் வந்துட்டு இப்போ கேபிட்டலுக்குள்ள வந்துட்டான். அண்ட் அவன் வர்ற இடம்
எல்லாத்தையுமே அவன் ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் வந்துகிட்டு இருக்கான். ஹே கைஸ், இந்த இடம் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரா இப்ப மேல போயிட்டு, ஐயா உயிரோட இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன அட்டாக் பண்ணாம இங்க இருந்து ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ மேப்ல இந்த லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்துட்டு இருக்கா. டேய் தம்பி, என்ன பண்ற, மரியாதை எங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கீங்களா, என் ஃப்ரெண்ட்ஸ் அமைதியா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த மான்ஸ்டர்ஸ் அந்த இடத்துக்கு வருது. மேஜிக்கல் ஐட்டம் இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஒரு டைனோசர் அங்க வந்து அங்க இருக்கிற ஒரு சோல்ஜர் அடிச்சிருது. சரி சரி கோவப்படாதீங்க, ஐரிஸ்க்கு அது தெரியாதுல்ல, தெரியாம அவ அவங்கள அட்டாக் பண்ணிட்டா. சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் என் கூட வாங்க. அப்புறமா ஐரிஸ், நீ ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவாங்கிறதுனால உனக்கு வேற வேலை இருக்கு. நீ இந்த கிங்டமோட வால்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆரா கிளம்புறா. இப்போ பிரெயின் வந்து தனியால நடந்து ரோட்ல போய்கிட்டு இருக்கான். என்னால அவன் ஆர்மியை எடுத்து சண்டை போட முடியுமான்னு தெரியல அப்படின்னு பிரெயின் யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது சில மக்கள் இன்னும் எஸ்கேப் ஆகாம இங்க தான் இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறான். பிரெயின் போக்கிட்டு இருக்கிற வழியில அப்படியே புகை மூட்டமா ஐஸா வர்ற மாதிரி தெரியுது. பார்த்தா கொக்கைடஸ் தான் அங்க வந்துட்டு இருக்கான். அந்த மான்ஸ்டர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்வாட் எடுத்துட்டு அவன் ரெடி ஆகுறான். கொக்கைடஸ் அவன் பாட்டு அசால்ட்டா நடந்து வந்துட்டு இருக்கான். மானா பூஸ்ட் பண்றது, எனர்ஜி பூஸ்ட் பண்றது அண்ட் ஹீலிங் அப்படின்னு சொல்லி நிறைய போர்ஷன்ஸ் அவன் குடிக்கிறான். ஓ, இவங்களோட நோக்கம் கேபிட்டல்ல டிஸ்ட்ராய் பண்ணணுங்கிறது தான், மக்களை கொல்லணுங்கிறது இல்ல. அதனாலதான் இவன் என்ன பெருசா கண்டுக்கிடல அப்படின்னு சொல்லி பிரெயின் யோசிச்சுட்டு, என்னோட பேரு பிரைன் ஓன் கிளவுஸ், நான் உன்னை ஃபைட்டுக்கு சேலஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லவும், வாரியர்ஸா இருக்கிறவங்களை நான் மதிக்கிறவன், நான் சாசரர் கிங்கோட ஒரு சபார்டினேட் கொக்கைடஸ் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், உங்களை சந்திச்சதுல சந்தோஷம் அப்படின்னு பிரெயின் சொல்றான். இப்ப கொக்கைடஸும் வந்து நியாயமா இருக்கணுங்கிறதுக்காக அவன் வச்சிருக்கிற மாதிரியே ஒரு ஸ்வாட் எடுக்கிறான். பிரெயின் வந்துட்டு அவனோட பிசிக்கல் எபிலிட்டியை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்றான் அண்ட் அந்த ஒரு இன்னர் சர்க்கிளை கிரியேட் பண்றான். அதுக்குள்ள யார் கால வச்சாலுமே ஆட்டோ ரிஃப்ளெக்ஸ்ல செம ஃபாஸ்டா பிரெயின் அட்டாக் பண்ண முடியும். பிரெயின் அவனோட ஆக்சலரேஷனை இன்க்ரீஸ் பண்ணி ரொம்பவுமே ஃபாஸ்டா மாற ட்ரை பண்றான் அண்ட் அவனோட லிமிட்டையும் தாண்டி ரொம்பவும் ஃபாஸ்ட் ஆகணும்னு ட்ரை பண்றான். கொக்கைடஸ் கால வைக்கவா அவனோட கையை வெட்டிடலாம் அப்படின்னு பார்க்கலாம். பட் பிரெயின் அப்படியே கீழே விழுந்துருதான். ஜஸ்ட் ஒரே அட்டாக்லயே கொக்கைடஸ் அவனை தோக்கடிச்சிருந்தான். நார்மல் ஹியூமன்ஸை விட இவன் ரொம்பவுமே ஸ்ட்ராங்கானவன் தான். இந்த மாதிரி ஒரு வாரியர் நம்ம சைடு இருந்திருந்தாங்கன்னா இவனோட திறமைகள் யூஸ்ஃபுல்லா வச்சு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கொக்கைடஸ் நினைக்கிறான். உன்னோட பேரை நான் மறக்க மாட்டேன் வாரியர் அப்படின்னு சொல்லி கொக்கைடஸ் நினைச்சிட்டு பிரெயினோட ஸ்வாட ஒரு டிராஃபியா எடுத்து வைக்கிறான். பிரெயினோட பாடியை வந்துட்டு ஐஸ்குள்ள வச்சு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு பிரெயினுக்கு மரியாதை கொடுக்குற விதமா அவன் இருக்கிற அந்த ஒரு இடத்த மட்டும் விட்டுட்டு கொக்கைடஸ் பின்னாடி போய் அந்த தெருவையே அப்படி சுத்தி பிரெயின் இருந்தா அந்த ஒரு இடம் மட்டும் ஐஸ் ஆகாத மாதிரி பாத்துக்கிட்டு இப்ப திரும்பவும் கேபிட்டல் நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். சோ பிரெயினோட கதை இந்த இடத்துலயே முடிஞ்சது. கிங்டம் காப்பாத்துறதுக்கு அவன் ஒரு ஹீரோவா இறந்து போயிட்டான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த ஒரு எபிசோட பார்த்தப்ப மட்டும் எனக்கு என்னமோ சீக்கிரமா முடிஞ்சிட்ட மாதிரி ஃபீலிங் இருந்துச்சு. என்னடா அவ்வளவுதான், நான் ஒரு எபிசோட் முடிஞ்சிட்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கும் அதே மாதிரி தோணி இருந்துச்சு அப்படின்னா மறக்காம அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட் தான் சீசன் 4 லாஸ்ட் எபிசோட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிளைமேக்ஸ் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே வைக்காதீங்க. ஏன்னா அனிமையில மட்டும் எப்பவுமே கிளைமேக்ஸா வேற லெவல்ல சூப்பராலாம் வைக்கவே மாட்டாங்க. ஸோ எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம சீசன் 4 கடைசி எபிசோட பாருங்க. ஏன்னா லாஸ்ட் எபிசோட் கொஞ்சம் நார்மலா தான் இருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் லாஸ்ட் எபிசோட் அப்படிங்கிறதுனால நீங்க எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.